நாளின் செய்யும் வினிதானின் செய்யும் என நாடி வந்து கோழியின் செய்யும் கொடுங்கூற்றியன் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் ஆகஸ்ட் 28 முதல் செப்டம்பர் 3 வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க. விருச்சிக ராசி காலபுருஷனுக்கு 8வது ராசி. செவ்வாய் பகவான் ஆட்சி பெறும் வீடு. இப்பொழுது இந்த வாரத்தில் ஒரு அருமையான ஒரு விஷயம் என்னன்னா, ராசிநாதன் 11ஆம் இடத்தில் இருக்கிறார். எந்த ஒரு கிரகமும் 11ஆம் இடத்தில் இருந்தால் அளப்பரிய பலனை தரும்னு ஜோதிட கிரந்தம் சொல்லுது. அப்போது ராசிநாதனே 11ஆம் இடத்தில் இருப்பது என்பது மிக மிக சிறப்பு தானே. 2ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். தனஸ்தானத்தை தனகாரகன் பார்க்கிறார். தொழில் உத்தியோகஸ்தானத்தையும் குரு பார்க்குறார். அப்போது இந்த விருச்சிக ராசிக்கு இந்த வாரம் ஒரு திருப்பு முனையான ஒரு வாரமாகத்தானே இருக்க போகுது. தொட்டதெல்லாம் தொடங்க போகிறது. சாதிக்கக்கூடிய ஒரு வாரம். ஏதோ ஒன்று சாதிக்க போகிறீங்க இந்த விருச்சிக ராசி அன்பர்கள். உங்களுடைய நீண்ட நாள் எண்ணங்கள் அபிலாஷைகள் கண்டிப்பாக நிறைவேறும். ஏன்னா ராசிநாதன் 11ஆம் இடத்துல இருக்கார். அப்போது உங்களுக்கு சக்ஸஸ், வெற்றி ஒன்று தான் உங்களுடைய இலக்காக இருக்கும். கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்க. கௌரவ, புகழ், அந்தஸ்து, செல்வம், செல்வாக்கு, தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். நல்ல பொருளாதார வரவு இருக்கும். நல்ல பண வரவு, பொருள் வரவு, குடும்பத்தில் நிம்மதி, சந்தோஷம், குதூகலம் ஏற்பட போகிறது. 7ஆம் இடத்து அதிபதி சுக்கிரன் 9ஆம் இடத்துல இருக்கிறார். ஒரு கேந்திராதிபதி ஒரு திரிகோணம் ஏறி இருப்பது மிக மிக சிறப்பு. அப்போது நல்ல பணவரவு இருக்கும். குடும்பத்தில் ஒரு நிம்மதி இருக்கும், சந்தோஷம் இருக்கும், குதூகலம் இருக்கும். வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் உங்களுக்கு யோக பாக்கியங்கள் கண்டிப்பாக ஏற்பட போகிறது. மற்றபடி உங்களுக்கு சனி பகவான் பொறுத்தவரையிலையும் 3ஆம் இடத்தில் இருக்கிறார். அவர் வக்ரகதியில் இருக்கார். சில நேரங்களில் குடும்பத்தில், ஏன்னா 2ஆம் இடத்து முன்வீட்டு பலனை செய்வார். அப்போது குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனைகள் ஏதாவது வர வாய்ப்புகள் இருக்குது. எச்சரிக்கையாக இருங்க. கொடுக்கல் வாங்கல் கூட எச்சரிக்கையாக இருங்க. மற்றபடி சனி பகவான் உங்களை ஒன்றும் பெருசாக ஒன்றும் கெடுக்க மாட்டார். இருந்தாலும் எச்சரிக்கையோடு இருப்பது நல்லது தானே. உங்களுக்கு 6ஆம் இடம் குரு இருக்கிறார். 6இல் குரு ஊரில் பகைன்னு சொன்னாங்க. இருந்தாலும் 6ஆம் இடம் ருணரோக சத்துருஸ்தானம். அங்கே போய் குரு உட்காந்துருக்காருன்னா எதிரிகளே இருக்க மாட்டாங்க. உங்களுக்கு எதிரிகளே இருக்க மாட்டாங்க. கடன் சுமை இருந்தால் படிப்படியாக குறைந்துவிடும். கடனே இல்லைன்னா புதுசாக கடன் வாங்கிங்க. வீட்டு சுப செலவுக்கு உதவும். மற்றபடி உங்களுக்கு தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். இந்த ஆரோக்கிய நிலை, ஏன்னா 4ஆம் இடத்து அதிபதி சனி 4ல் இருந்தால் தான் ஆரோக்கிய குறைவு. அவர் வக்ரகதியில் இருந்து மகரத்தில் இருக்கிறதால தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு. ஏன்னா சனி வக்ரமாக இருக்கிறது. இப்போ அர்த்தாஷ்டம சனியினுடைய நிலை இல்லை. இருந்தாலும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். மற்றபடி உங்களுக்கு பார்த்திங்கன்னா வெளிநாடு போக விரும்பும் அன்பர்கள் தாராளமாக செல்லலாம். நல்லதே நடக்கக்கூடிய ஒரு சூழல். வெளிநாட்டிலிருந்து நல்ல தகவல் வரும். நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு அனுகூலத்தை தரும். நண்பர்களால் நல்லது நடக்கும். நண்பர்கள் ஓடி வந்து உதவிகரமாக இருப்பார்கள். 10ஆம் இடம் சூரியன் ஆட்சி பீடத்தில் இருக்கார். குரு பார்வையில் இருக்கார். அப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா ரொம்ப சிறப்பு. சூரியன் ஆட்சி பீடத்தில் இருந்து குரு பார்வையில் இருக்கிறார் அப்படின்னா இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு தொழில் ரீதியாக ஒரு திருப்பு முனை ஏற்பட்டு நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீர்கள். உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட் கிடைக்கும். தேவையான இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போவீங்க.
அதே நேரத்தில் இன்க்ரிமெண்ட் எதிர்பார்க்குறவங்களுக்கு இன்க்ரிமெண்ட்டு, ட்ரான்ஸ்ஃபர் எதிர்பார்க்குறவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர், சலுகைகள் அனைத்தும் கிடைக்கும். ஒரு சிலருக்கு கூடுதலான ஒரு பொறுப்பு கிடைக்கும் வேலையில். இருந்தாலும் அது ஆதாயத்தை தரும். மற்றபடி உங்களுக்கு 12ஆம் இடம் குரு பார்வையில் இருப்பதால் தொட்டதெல்லாம் தொடங்கப் போகிறது, தொடாததெல்லாம் தொடங்கப் போகிறது. அருமை. உங்களுக்கு செலவினங்கள் ஏற்பட்டாலும் ஒரு சிலர் ஆன்மீக பயணமாக இன்ப சுற்றுலான்ற பேரில் கூட போயிட்டு வரலாம், இல்லை ஆன்மீக பயணமாக சென்று விட்டு வரலாம். எது எப்படி இருந்த போதிலும் உங்களுக்கு ஆத்ம திருப்தியும் சந்தோஷமும் கிடைக்கும். 11ஆம் இடத்தில் செவ்வாய் இருப்பது ராசிநாதன் மட்டுமல்ல, பூமிகாரகனும் அவரே தான். அப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் அசையா சொத்துக்கள் மூலம் வருமானம் கிடைக்கும். மூத்த சகோதரர்களால் ஆதரவு கண்டிப்பாக உண்டு. இந்த வாரம் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு தொழில் உத்தியோகம் சிறந்து விளங்கப் போகிறது. அதையும் ஜோதிடத்தில் பணியாற்றக்கூடிய ஜோதிட ஆசான்கள், ஜோதிட பெருமக்கள், மற்றபடி யூடியூப் நடத்தக்கூடிய அன்பர்கள், இவங்களுக்கெல்லாம் கூட ஒரு மிக சிறப்பான ஒரு வாரம். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமானை வணங்குங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.